அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழன். கடைசி சிந்து சமவெளி நாகரிகம் வகுப்புல பாத்தீங்கன்னா உலகின் மிக தொன்மையான நாகரிகங்கள், அது மட்டும் இல்லாம சிந்து சமவெளி நாகரிகத்துடைய தோற்றம் பற்றி நம்ம என்ன பண்ணிருப்போம்னா பார்த்திருப்போம். ஓகேவா? சோ இந்த சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா உலகின் தோன்றிய மிக பழமையான 4 நாகரிகங்கள்ல மிக பெரிய பரப்பளவை கொண்ட நாகரிகம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம் தான் அப்படின்றத பார்த்திருந்தோம். சோ அது மட்டும் இல்லாம இந்தியாவில தோன்றிய முதல் நகர்ப்புற நாகரிகம் எதுன்னு கேட்டாலும் சிந்து சமவெளி நாகரிகம் தான். 2வது மகாஜனபதங்கள் என்றதையும் பார்த்திருப்போம். சரியா? சோ இன்றைய வகுப்புல நம்ம சிந்து சமவெளி நாகரிகத்துல பாத்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது, எந்தெந்த அகழ்வாராய்ச்சியாளர்கள் சிந்து சமவெளி நாகரிக பகுதிகளை பார்வையிட்டாங்க, புதிய புதிய பகுதிகளை எதை கண்டுபிடிச்சாங்க என்றதை பத்தி தான் இன்றைய வகுப்புல நம்ம பாடமா பார்க்க போறோம். சரிங்களா? ஓகேவா? சோ அகழ்வாராய்ச்சிகள், அகழ்வாராய்ச்சி. சரியா? சோ அப்படி பாத்தீங்கன்னா 1826ல, சரியா, 1826ல சார்லஸ் மேசன், சரியா, சார்லஸ் மேசன் என்றவர் தான் முதல்ல ஹரப்பாவின் இடிபாடுகளை பார்வையிடுறார். சரி, ஓகேவா? ஹரப்பாவின் இடிபாடுகளை யாரு ஃபர்ஸ்ட் பார்வையிடுறதுன்னா சார்லஸ் மேசன். இந்த சார்லஸ் மேசன் யாருன்னா பிரிட்டானிய அரசாங்கத்துல ராணுவத்துல பணிபுரிஞ்ச ஒரு படை தளபதி. ஓகேவா? யாரு? சார்லஸ் மேசன். யாரு? பிரிட்டானிய அரசாங்கத்துல பணி செஞ்சவர். ஓகேவா? ஓகே. சோ இவருடைய உண்மையான பேர் என்னன்னா ஜேம்ஸ் லெவிஸ். சரியா? ஜேம்ஸ் லெவிஸ். சரி, ஓகேவா? சோ இவர் என்ன பண்றாருன்னா ஹரப்பா பகுதியில பார்வையிடுறார். சரியா? பார்வையிட்டு 1841ல தனது நூல்ல ஹரப்பாவுடைய இடிபாடுகளை பத்தி விவரிக்கிறார். ஓகேவா? எந்த வருஷம்? 1841ல தனது நூலுல என்ன பண்றாருன்னா ஹரப்பாவுடைய இடிபாடுகளை பத்தி விவரிக்கிறார். அது எந்த நூலு அப்படின்னு பார்த்தோன்னா த நரேட்டிவ் ஆஃப் various journeys in Baluchistan, Afghanistan and Punjab. சரியா? இந்த நூல்ல தான் ஹரப்பாவுடைய இடிபாடுகளை பத்தி யாரு விவரிக்கிறதுனா சார்லஸ் மேசன்றவரு விவரிக்கிறார். எந்த வருஷம்? 1841ல. சரியா? சிந்துவெளி பகுதியை முதலில் பார்வையிட்டவர் யாருன்னு கேட்டாங்கன்னா இந்த சார்லஸ் மேசன் தான். சரியா? ஓகேவா? என்ன சொல்றாரு அந்த நூல்ல, என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோன்னா அந்த செங்கற்களால் கட்டப்பட்ட பாழடைந்த கோட்டை எங்க அமைஞ்சிருந்தது அப்படின்னு சொல்றாருன்னா மலை மீது அமைந்திருந்தது அப்படின்னு சொல்லிட்டு யாரு குறிப்பிடுறதுன்னா தனது நூல்ல இந்த சார்லஸ் மேசன்றவரு குறிப்பிடுறாரு. ஓகேவா? அதுக்கு அடுத்தது 2வதா அலெக்சாண்டர் கன்னிங்கம். சரியா? அலெக்சாண்டர் பர்னஸ். சரியா? அலெக்சாண்டர் பர்னஸ் விசிட் பண்றார். ஓகேவா? எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தோன்னா 1831ல. எந்த பகுதியை பார்வையிடுறாருன்னா அம்ரி. சரியா? அம்ரி பகுதியை யாரு பார்வையிடுறதுன்னா அலெக்சாண்டர் பர்னஸ் பார்வையிடுறார். ஓகேவா? ஓகே. இது இந்த ஆம்ரியும் பாத்தீங்கன்னா எந்த பகுதியை சார்ந்ததுன்னா சிந்துவெளி பகுதியை சார்ந்த ஒரு இடம் தான் எதுனா இந்த ஆம்ரியம். ஓகேவா? சோ அதுக்கு அடுத்தது மூன்றாவது யாருன்னா அலெக்சாண்டர் கன்னிங்கம். சரியா? அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். சரியா? அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அப்படின்னு பார்த்தோன்னா இவரு சிந்துவெளி பகுதியை எத்தனை முறை ஆய்வு நடத்துறாரு பார்வையிடுறாருன்னு பாத்தீங்கன்னா 1853, 56, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா 1872, இந்த 73 வாக்குல தான் என்ன பண்றாருன்னா இவரு சிந்துவெளி பகுதியை ஆய்வு செய்யறாரு. ஓகேவா? சோ இந்த அலெக்சாண்டர் கன்னிங்கம் யாரு அப்படின்னு பார்த்தோன்னா இவர் ஒரு நில அளவையாளர், பிரிட்டானிய அரசாங்கத்தால் அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு நில அளவையாளர். ஓகேவா? ஓகே. சோ இவர் என்ன பண்றாருன்னா 1853
மூணுல சரியா 1853 பார்த்தனா இவருக்கு ஹரப்பா பகுதியை சார்ந்த முத்திரை கிடைக்குது. சரியா, என்ன கிடைக்குது? முத்திரை கிடைக்குது. ஓகேவா? சோ இந்த பீரியட்ல தான் 1856ல லாகூர் டு கராச்சி, சரியா, லாகூர் டு கராச்சி என்ன போடுறாங்கன்னா ரயில் பாதை போடுறாங்க. சரியா, லாகூர் டு கராச்சிக்கு என்ன பண்றாங்க? ரயில் பாதை போடுறாங்க. ரயில் பாதை எடுக்க பள்ளம் நோண்டும் போது என்ன கிடைக்குதுன்னா சுட்ட செங்கற்கள் கிடைக்குது. சரியா, சுட்ட செங்கற்கள் கிடைக்குது. சோ அதை பார்த்த கன்னிங்கம் இதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த அசோகருடைய கல்வெட்டுகளை படித்தறிந்த ஜேம்ஸ் பிரின்சப் கூட இணைந்து என்ன பண்றாருன்னா அவரை பார்த்த பிறகு 1840கள்ல தொல்லியல் துறை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருப்பாங்க. சரி, ஓகேவா? சோ அந்த முயற்சி என்ன பண்ணிருக்குன்னா பாதிலே கைவிடப்பட்டிருக்கும். சோ இருந்தாலும் இந்த 1856க்கு அப்புறமா என்ன நடக்குதுன்னா 1861ல, சரியா, 1861ல இந்தியாவுல என்ன நடக்குதுன்னா ஒரு தொல்லியல் துறை தொடங்குறாங்க. சரியா, இந்தியாவுல என்ன தொடங்கப்படுது? தொல்லியல் துறை தொடங்கப்படுது. சரியா, ஓகே. சோ அப்போ யாருடைய முயற்சியாலனா அலெக்சாண்டர் கன்னிங்கம் உடைய முயற்சியால தான் இந்தியாவுல 1861ல எங்கன்னா டெல்லியில, சரியா, டெல்லியில என்ன தொடங்கப்படுதுன்னா தொல்லியல் துறை தொடங்கப்படுது. சரியா, ஓகேவா? அதுக்கு அடுத்தது 1875ல என்ன பண்றாருன்னா இவருக்கு கிடைச்ச முத்திரையை பத்தி விவரிக்கிறார் அலெக்சாண்டர் கன்னிங்கம். சரியா, இந்த அலெக்சாண்டர் கன்னிங்கம் பத்தினா 1861ல இருந்து 1865 வரைக்கும். சரியா, ஓகேவா? 1861ல இருந்து 1865 வரைக்கும் ஏஎஸ்ஐல சர்வேயரா என்ன பண்ணிருப்பாருன்னா பணியாற்றி இருப்பார். ஓகேவா? 1861ல இருந்து 65 வரைக்கும் என்ன வந்திருப்பாரு? சர்வேயரா என்ன பண்றாருன்னா பணியாற்றாரு. ஓகேவா? சோ இந்த இந்திய தொல்லியல் துறை பாத்தீங்கன்னா 1861ல லார்ட் கன்னிங், சரியா, லார்ட் கன்னிங் வைஸ்ராயா இருக்கும் போதுதான் என்ன தொடங்கப்பட்டதுன்னா இந்திய தொல்லியல் துறை தொடங்கப்பட்டது. ஓகேவா? இந்திய தொல்லியல் துறை லார்ட் கன்னிங் வைஸ்ராயா இருக்கும் போதுதான் என்ன பண்ணதுன்னா டெல்லியில தொடங்கப்பட்டிருக்கும். ஓகேவா? இந்த இந்திய தொல்லியல் துறை பாத்தீங்கன்னா 1865ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா மூடி இருப்பாங்க. சரியா, 1861ல தொடங்கப்பட்டு 1865ல மூடிட்டு இருப்பாங்க. சரி, ஓகேவா? பின்னாடி 1870கள்ல லார்ட் மேயோ இருக்காருல்ல, சரியா, லார்ட் மேயோ என்ன பண்றாருன்னா இந்திய தொல்லியல் துறைய மறுபடியும் தொடங்குறாரு. சரியா, 1870ல லார்ட் மேயோ என்ன பண்றாரு? இந்திய தொல்லியல் துறைய மறுபடியும் தொடங்குறாரு. சரியா, 1871ல என்ன நடக்குதுன்னா அலெக்சாண்டர் கன்னிங்கம் இந்திய தொல்லியல் துறையுடைய இயக்குனரா தேர்ந்தெடுக்கப்படுறாரு. ஓகேவா? 1871ல அலெக்சாண்டர் கன்னிங்கம் இந்திய தொல்லியல் துறையுடைய இயக்குனரா தேர்ந்தெடுக்கப்படுறாரு. சரியா, ஓகேவா? ஓகே. சோ எது வரைக்கும் பணியாற்றுறாரு அப்படின்னு பார்த்தோன்னா 1885 வரைக்கும். சரி, ஓகேவா? அப்போ அலெக்சாண்டர் கன்னிங்கம் அப்படின்னு பார்த்தோன்னா 1871ல இருந்து 85 வரைக்கும் இந்திய தொல்லியல் துறையின் இயக்குனரா பணியாற்றிருக்கிறாரு. ஓகேவா? ஓகே. சோ இவருதான் இந்திய தொல்லியல் துறை தோற்றுவிக்க காரணமா இருந்தாரு. அதனாலதான் இந்த அலெக்சாண்டர் கன்னிங்கம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா இந்திய தொல்லியல் துறையின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகேவா? இந்திய தொல்லியல் துறையின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்கலாம். சரியா, யாருன்னா அலெக்சாண்டர் கன்னிங்கம் தான். சரி, ஓகேவா? ஓகே. சோ அதுக்கு அடுத்தது அலெக்சாண்டர் கன்னிங்கம் 75ல முத்திரையை பத்தி விவரிச்சாரு. அதை பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சரியா, அடுத்ததா பாத்தீங்கன்னா 1902ல இருந்து 1928 வரைக்கும். சரியா, சிந்து சமவெளி நாகரிக கண்டுபிடிப்புக்கு ஒரு முக்கியமான காலமா எதை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த 1902ல இருந்து 1928. அப்படி என்ன முக்கியமான காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 1902ல இருந்து 1928 வரைக்கும் இந்திய தொல்லியல் துறையின் இயக்குனரா பணியாற்றவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சர் ஜான் மார்ஷல். சரியா, சர் ஜான் மார்ஷல் அப்படின்னு சொல்லலாம். சரியா,
சர் ஜான் மார்ஷல் பணியாற்றுறார். சரியா? சோ இவரு 1904 சரியா 1904 என்ன நடக்குதுன்னா கானிங் பிரபு சரியா கானிங் பிரபு என்ன பண்றாருன்னா தொல்பொருள் பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வர்றார். சரியா? தொல்பொருள் பாதுகாப்பு சட்டம். சரியா? யாரு கொண்டு வர்றதுன்னா லார்ட் கானிங் பிரபு கொண்டு வர்றார். அப்படி பாத்தீங்கன்னா இந்தியாவுல கிடைக்கிற தொல்பொருள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா பாதுகாத்து வைக்கிறாங்க. தொல்பொருள் எல்லாம் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை யாரு கொண்டு வராங்கன்னா லார்ட் கானிங் பிரபு 1904 கொண்டு வரார். ஓகேவா? சோ இந்த பீரியட்ல எல்லாம் இந்திய தொல்லியல் துறையின் இயக்குனரா யாரு பணியாற்றுறாங்கன்னா சர் ஜான் மார்ஷல் இருக்காரு. ஓகேவா? ஓகே. சோ அதுக்கு அடுத்தது 1921 சரியா 1921 என்ன நடக்குதுன்னா ஹரப்பா கண்டுபிடிக்கப்படுது. சரியா? ஹரப்பா கண்டுபிடிக்கப்படுது. எந்த வருஷம்? 1921 சரியா? யாரால கண்டுபிடிக்கப்படுதுன்னா தயாராம் சஹானி. சரியா? தயாராம் சஹானி. இந்த தயாராம் சஹானின்றவரால் தான் 1821 பாகிஸ்தான்ல கண்டுபிடிக்கப்படுது. ஓகேவா? சகிவால்ன்ற இடத்துல ராவி நதிக்கரையில என்ன கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா ஹரப்பா கண்டுபிடிக்கப்பட்டது. யாரால? தயாராம் சஹானி. அப்போதைய இயக்குனர் யாரு? சர் ஜான் மார்ஷல். சரியா? ஓகேவா? அதுக்கு அடுத்தது 1922 என்ன கண்டுபிடிக்கப்படுதுன்னா மொஹஞ்சதாரோ. சரியா? மொஹஞ்சதாரோ எந்த வருஷம் கண்டுபிடிக்கப்பட்டது? 1922 கண்டுபிடிக்கப்பட்டது. சரி, ஓகேவா? இப்போ ஹரப்பா கண்டுபிடிச்சாச்சு, மொஹஞ்சதாரோ கண்டுபிடிச்சாச்சு. சோ இத கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இது இரண்டிற்கும் இடைப்பட்ட தொலைவு எவ்வளவுன்னா 400 மைல், கிட்டத்தட்ட 600+ கிலோமீட்டர். 600 கிலோமீட்டருக்கு மேல 627 கிலோமீட்டர். சரியா? சோ இப்ப இந்த இரண்டு நகரங்களுக்கும் இடைப்பட்ட பகுதி எவ்வளவுன்னா 600 கிலோமீட்டருக்கு மேல. ஓகேவா? இந்த இரண்டு இடங்களிலும் கிடைத்த பொருட்களை ஒப்பிடும் போது என்ன நடக்குதுன்னா சிறிதளவு தான் வேறுபாடு இருக்கு. ஓகேவா? சோ இதனால 1924 சரியா 1924 சர் ஜான் மார்ஷல் என்ன பண்றாருன்னா ஹரப்பாவிற்கும் மொஹஞ்சதாரோவிற்கும் இடையே இருக்கும் பொதுவான அம்சங்களை என்ன பண்றாருன்னா சொல்றார். ஓகேவா? எந்த வருஷம்? 1924 ஹரப்பாவிற்கும் மொஹஞ்சதாரோவுக்கும் இடையே உள்ள பொதுவான அம்சங்களை எந்த வருஷம் சொல்றாருன்னா கண்டறிறாருன்னா 1924. இந்த 1924 தான் இந்த சர் ஜான் மார்ஷல் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோன்னா நாங்க புதியதாக ஒரு நாகரிகத்தை கண்டுபிடித்து விட்டோம். சரியா? நாங்கள் புதியதாக ஒரு நாகரிகத்தை கண்டுபிடித்து விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த வருஷம் சொல்றாருன்னா 1924. 1924 என்ன பண்றாருன்னா த இல்லஸ்ட்ரேட் லண்டன் நியூஸ்ல இல்லஸ்ட்ரேட் லண்டன் நியூஸ் சரியா த இல்லஸ்ட்ரேட் லண்டன் நியூஸ்ல புதுசா ஒரு நாகரிகம் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்றத பத்தி எதுல சொல்றாருன்னா த இல்லஸ்ட்ரேட் லண்டன் நியூஸ்ல யாரு அறிவிக்கிறதுனா சர் ஜான் மார்ஷல் அறிவிக்கிறார். சரி, ஓகேவா? 1831 என்ன பண்றாருன்னா தனது நூலான மொஹஞ்சதாரோ சரியா மொஹஞ்சதாரோ மற்றும் சிந்து சமவெளி நாகரிகம் சரியா சிந்து சமவெளி நாகரிகத்துல என்ன பண்றாருன்னா ஐவிசின்ற சொல்ல ஃபர்ஸ்ட் யூஸ் பண்றாரு. ஓகேவா? சிந்து சமவெளி நாகரிகம்ன்ற சொல்ல முதல்ல எதுல பயன்படுத்துறாருன்னா மொஹஞ்சதாரோ மற்றும் சிந்து சமவெளி நாகரிகம் என்ற நூல்ல யாரு பயன்படுத்துறதுன்னா சர் ஜான் மார்ஷல் பயன்படுத்துறாரு. சரி, ஓகேவா? ஓகே. இந்த தொல்லியல் துறையில யாருடைய காலம் இந்த அகழ்வாராய்ச்சிக்கு சிறப்பு வாய்ந்த காலமா பார்க்கப்படுது அப்படின்னு பார்த்தோன்னா சர் ஜான் மார்ஷலுடைய காலம் தான். ஓகேவா? ஏன் அப்படின்னா சிந்து சமவெளி நாகரிகத்துடைய முதல் நகரமான ஹரப்பா யாருடைய கட்டுப்பாட்டின் கீழே கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா சர் ஜான் மார்ஷலுடைய கட்டுப்பாட்டின் கீழே தான் கண்டுபிடிக்கப்பட்டது. ஓகேவா? சோ அதனாலதான் சிந்து சமவெளி நாகரிகத்தை என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஹரப்பா நாகரிகம். ஓகேவா? முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட நகரம் எது? ஹரப்பா. சோ அதனாலதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகத்தை ஹரப்பா நாகரிகம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்தது சர் ஜான் மார்ஷலுக்கு பிறகு முக்கியமானவங்க யார பத்தி பார்க்கணும்னா என்ஜி மஜும்தார். சரியா? என்ஜி மஜும்தார் அப்படின்னு பார்த்தோன்னா
1927 இருந்து 1938 வரைக்கும். சரி, 1927 இருந்து 1938 வரைக்கும் என்ன பண்றாருன்னா சிந்துவெளி பகுதியை ஆய்வு நடத்துறாரு. எந்த பகுதினா மொகஞ்சதாரோவை ஒட்டிய பகுதிகளை யாரு ஆய்வு நடத்துறதுன்னா இந்த என்ஜி மஜும்தார் என்ன பண்றாருன்னா ஆய்வு நடத்துறாரு. ஓகேவா? ஓகே. சோ அதுக்கு அடுத்தது இவர் என்ன பண்றாருன்னா இந்த சிந்து சமவெளி ஆய்வை பத்தி ஒரு நூல்ல எழுதுறாரு. ஓகேவா? எக்ஸ்ப்ளோரேஷன் ஆஃப் இந்து. சரியா? எக்ஸ்ப்ளோரேஷன் எக்ஸ்ப்ளோரேஷன் ஆஃப் சிந்து. சரியா? எக்ஸ்ப்ளோரேஷன் ஆஃப் சிந்துன்ற நூல்ல எதை பத்தி எழுதுறான்னா இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தை பத்தி யாரு எழுதுறதுன்னா இந்த என்ஜி மஜும்தார் எழுதுறாரு. சரி, ஓகேவா? ஓகே. சோ அப்போ எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் சிந்து யாருடைய நூலு? மஜும்தார் எழுதிய நூல். சரி, ஓகேவா? இந்த மஜும்தாருக்கு பிறகு யாரை பத்தி பார்க்கணும்னா மார்டிமர் வீலர். மார்டிமர் வீலர். சரியா? மார்டிமர் வீலர் பார்த்தனா இந்திய தொல்லியல் துறை இயக்குனரா எது வரைக்கும் பணியாற்றினாரு அப்படின்னு பார்த்தனா 1944 இருந்து 1948 வரைக்கும் ஆட்சி இருப்பார். ஓகேவா? 1944 இருந்து 48 வரைக்கும் இந்திய தொல்லியல் துறையின் இயக்குனரா இருந்தவர் தான் யாருன்னா மார்டிமர் வீலர். சோ இவருடைய அகழ்வாராய்ச்சி ஒரு சில காரணத்துக்காக என்ன பண்ணதுன்னா கைவிடப்படுது. ஓகேவா? என்ன காரணம்னா இந்திய பாகிஸ்தான் பிரிவினை. சோ இந்த கோரிக்கை எல்லாம் எழுந்திருக்கும். சோ இத காரணமா வச்சுதான் என்ன பண்றாங்கன்னா இவருடைய அகழ்வாராய்ச்சி பாதியிலேயே கைவிடப்படுகிறது. ஓகேவா? அடுத்ததா சிந்து சமவெளி நாகரிகத்தை பத்தி வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன பண்றாங்கன்னா அந்த ஆராய்ச்சியாளர்கள். சரியா? அடுத்ததா சிந்து சமவெளி நாகரிகம் பத்தி ஆய்வாளர்கள் என்ன பண்றாங்கன்னா ஒரு சிலர் ஒரு கூற்ற வெளியிடுறாங்க. சரி, ஓகேவா? இந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் தான் இருந்துச்சு அப்படின்றதுல ஆய்வாளர்கள் தங்களுடைய கருத்தை என்ன பண்றாங்கன்னா ஒரு சிலர் ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. சோ அப்படி யாரு என்னென்ன கருத்தை சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சர் ஜான் மார்ஷல். சரியா? சர் ஜான் மார்ஷல் என்ன சொல்றாருன்னா சர் ஜான் மார்ஷல் என்ன சொல்றாருன்னா சிந்து சமவெளி நாகரிகத்துடைய காலம் 3250 இருந்து 2750 வரைக்கும். சரியா? பிசிஇ பிஃபோர் காமன் எரா. சரியா? பொது ஆண்டுக்கு முன் 3250 இருந்து 2750 வரைக்கும் எதனுடைய காலமா சொல்றாருன்னா சிந்து சமவெளி நாகரிகத்துடைய காலமா யாரு சொல்றதுன்னா சர் ஜான் மார்ஷல் சொல்றாரு. ஓகேவா? அதுக்கு அடுத்தது மார்டிமர் வீலர். சரியா? மார்டிமர் வீலர் இவர் என்ன சொல்றாருன்னா 2000 இருந்து 1500 வரைக்கும். சரியா? பிஃபோர் காமன் எரா 2000 இருந்து 1500 இந்த இடைப்பட்ட காலத்துல தான் சிந்து சமவெளி நாகரிகம் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாரு சொல்றாங்கன்னா மார்டிமர் வீலர் சொல்றாரு. ஓகேவா? அடுத்தது டிபி அகர்வால். சரியா? டிபி அகர்வால்ன்றவர் என்ன சொல்றாருன்னா 2300 இருந்து சரியா 2300 இருந்து 1750. சரியா? 1750 இது வரைக்கும் தான் எதனுடைய காலமா சொல்றாருன்னா சிந்து சமவெளி நாகரிகத்துடைய காலமா சொல்றாரு. ஓகேவா? ஓகே. சார் ஜான் மார்ஷலுடைய கருத்து தான் அனைவராலுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆண்டா இருக்கு. சரியா? ஓகேவா? எதுல இருந்து எது வரைக்கும் 3250 இருந்து 2750 வரைக்கும். ஓகேவா? மார்டிமர் வீலர் 2000 இருந்து 1500 வரைக்கும் சிந்து சமவெளி நாகரிகத்துடைய காலமா சொல்றாரு. அகர்வால் பாத்தீங்கன்னா 2300 இருந்து 1750 வரைக்கும். ஓகேவா? சரி, ஓகே. சோ அடுத்தது பாத்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகத்தை பார்த்தோன்னா 3 காலகட்டமா பிரிக்கிறாங்க. ஓகேவா? சிந்து சமவெளி நாகரிகத்தை 3 நிலைகளா என்ன பண்றாங்கன்னா பிரிக்கிறாங்க. ஓகேவா? 3 காலகட்டமா பிரிக்கிறாங்க. சோ அப்படி அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஹரப்பாவுடைய நிலைகள். சரியா? ஹரப்பாவின் நிலைகள். ஹரப்பா அதான் சிந்து சமவெளி நாகரிகம். சரி, அதனுடைய காலகட்டம். சரியா? 3 காலகட்டம் சொன்னேன். ஹரப்பாவுடைய காலகட்டம், சிந்து சமவெளி, ஹரப்பா எல்லாமே ஒண்ணுதான். ஓகேவா? அப்போ ஹரப்பாவின் 3 காலகட்டங்கள். சரியா? 3 நிலைகள் என்னென்னன்றதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். சரியா? ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆரம்ப நிலை. சரியா? ஆரம்ப நிலை. இந்த ஆரம்ப நிலையுடைய காலம் அப்படின்னு பார்த்தோன்னா 3300 இருந்து
2600 வரைக்கும். சரியா? 3300ல இருந்து 2600 வரைக்கும் எந்த நிலைனா ஆரம்ப நிலை. ஓகேவா? இந்த ஆரம்ப நிலையை சார்ந்த பகுதிகள் தான் எது எதுனா இந்த ஆம்ரி, கோட்டிஜி இதெல்லாம். சரியா? ஆம்ரி, கோட்டிஜி இதெல்லாம் எந்த நிலையை சார்ந்ததுன்னா ஹரப்பாவின் ஆரம்ப நிலையை சார்ந்த பகுதிகள். சரியா? ஓகேவா? அதுக்கு அடுத்தது இரண்டாவது முதிர்வு நிலை. சரியா? முதிர்வு நிலை அப்படின்னு பார்த்தோன்னா 2600ல இருந்து 1900 வரைக்கும். சரியா? 2600ல இருந்து 1900 வரைக்கும் எந்த நிலைனா முதிர்வு நிலை அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இந்த நிலையை சார்ந்த பகுதிகள் தான். ஓகேவா? முதல்ல பாருங்க, ஆரம்ப நிலை அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு தொடக்கம், நகர நாகரிகத்துடைய தொடக்கம். கிராம வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாங்க, நகர நாகரிகத்துடைய தொடக்கம். ஓகேவா? பின்னாடிதான் என்னன்னா முதிர்வு நிலையில தான் என்ன பண்ணுதுன்னா அது ஒரு முழு நகரமா மாறுது. ஓகேவா? அந்த முழு நகர அமைப்பை கொண்ட இடங்கள் எது எதுனா ஹரப்பா, மொகஞ்சதரோ இந்த பகுதிகள்லாம் எந்த நிலையை சார்ந்தது அப்படின்னு பார்த்தோம்னா முதிர்வு நிலையை சார்ந்த பகுதிகள். எது எது? ஹரப்பா, மொகஞ்சதரோ இதெல்லாம் எந்த நிலையை சார்ந்த பகுதிகள்? முதிர்வு நிலையை சார்ந்த பகுதிகள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? மூன்றாவது அழிவு நிலை அல்லது பிந்தைய நிலை. ஓகேவா? அழிவு நிலை அல்லது பிந்தைய நிலை அப்படின்னு சொல்லலாம். இதனுடைய காலம் பார்த்தோன்னா 1900ல இருந்து 1700 வரைக்கும். சரி? ஓகேவா? 1900ல இருந்து 1700 வரைக்கும் எதனுடைய காலமா சொல்றாங்கன்னா பிந்தைய நிலையுடைய காலமா சொல்றாங்க. ஓகேவா? இப்ப தற்போது பாத்தீங்கன்னா 1900ல இருந்து 1300 வரைக்கும். சரியா? 1300 வரைக்குமே எதனுடைய காலமா சொல்றாங்கன்னா இந்த பிந்தைய நிலையுடைய காலமா சொல்றாங்க. ஓகேவா? நம்ம முன்னாடி என்ன பார்த்திருப்போம்னா சிந்து சமநாட்டுடைய மொத்த காலமே இந்த 3300ல இருந்து 1900 வரைக்கும் தான் மாதிரி பார்த்திருப்போம். ஓகேவா? ஓகே. சோ இதுல பார்த்தோன்னா ஹரப்பாவுடைய நிலைகள்ல பிந்தைய நிலை அப்படின்னு பார்த்துட்டு 1900ல இருந்து 1300 வரைக்கும் பாக்குறோம். ஓகேவா? அழிய தொடங்கியதுல இருந்து அழிந்தது வரைக்கும் பாத்தீங்கன்னா 1300ல தான் இந்த சிந்து சமவெளி நாகரிகம் முற்றிலுமாக அழிந்தது அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. ஓகேவா? ஓகே. அடுத்து இந்த ஹரப்பாவின் 3 நிலைகளுக்கு அப்புறமா எதை பத்தி பார்க்கணும்னா இந்த ஹரப்பாவிற்கும் முன்னோடியான ஒரு பகுதியை பத்தி நம்ம பார்க்கணும். சரி? ஓகேவா? அது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மெஹர்கர். சரியா? மெஹர்கர். இந்த மெஹர்கர் பாத்தீங்கன்னா எதற்கும் முன்னோடினா ஹரப்பாவிற்கும் முன்னோடி. சரி? ஓகேவா? இது எப்ப கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா 1974ல. ஓகேவா? 1974ல யாரால கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா ஜீன் பிராங்காய்ஸ் ஜரேஜ். சரியா? ஜீன் பிராங்காய்ஸ் ஜரேஜ் என்றவரால 1974ல தான் எது கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா இந்த மெஹர்கர் கண்டுபிடிக்கப்பட்டது. ஓகேவா? இது கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டதுன்னா இப்போதுல இருந்து 7000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதுதான் எதுனா இந்த மெஹர்கர். ஓகேவா? அப்போ எந்த நாகரிகத்தை விட பழமையானதுன்னா சிந்து சமவெளி நாகரிகத்துடைய பழமையானது. ஓகேவா? சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 4500. சரியா? இப்பத்துல இருந்து ஒரு 4500 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த ஒரு நாகரிகம் தான் என்னன்னா சிந்து சமவெளி நாகரிகம். சரி? ஓகேவா? இந்த மெஹர்கர் பார்த்தோன்னா 7000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதுதான் என்னன்னா இந்த மெஹர்கர். ஓகேவா? ஓகே. இந்த மெஹர்கர் பாத்தீங்கன்னா எந்த காலத்தை சார்ந்தது அப்படின்னா புதிய கற்காலத்தை சார்ந்த நாகரிகம். சரியா? ஓகேவா? புதிய கற்காலத்தை சார்ந்த நாகரிகம் தான் எதுனா இந்த மெஹர்கர். சரியா? இது எங்க கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா பாகிஸ்தான்ல பலுசிஸ்தான் போலன் ஆற்றுப்படுக்கையில. சரியா? போலன் ஆற்றங்கரையில தான் என்ன இது கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா இந்த மெஹர்கர் கண்டுபிடிக்கப்பட்டது. பாகிஸ்தான் பலுசிஸ்தான்ல போலன் ஆற்றுப்படுக்கையில தான் எது கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா இந்த மெஹர்கர் கண்டுபிடிக்கப்பட்டது. இங்க என்ன எவிடன்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்னு பார்த்தோன்னா விவசாயம் செய்ததற்கான ஆதாரமும் கால்நடை மேய்த்ததுக்கான ஆதாரமும் கால்நடை வளர்த்ததற்கான ஆதாரமும் எங்க கிடைச்சிருக்குன்னா இந்த மெஹர்கர்ல கிடைச்சிருக்கு. ஓகேவா? அப்போ இது எத்தனை ஆண்டுகள் முற்பட்டது? 7000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது புதிய கற்காலம்.
சரி ஓகேவா. நம்ம சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு வெண்கல காலத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரி ஓகேவா. சிந்து சமவெளி நாகரிகம் எந்த காலத்தை சார்ந்தது? வெண்கல காலத்தை சார்ந்தது. இது இது வந்து பாத்தீங்கன்னா புதிய கற்காலத்தை சார்ந்த நாகரிகம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த நம்ம ஹரப்பா நகர வாழ்க்கையை தான் வாழ்ந்தாங்க. சரியா, நகர நாகரிகம் நகர வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. ஆனா இந்த மெகர்கர்ல பாத்தீங்கன்னா எந்த வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாங்கன்னா கிராம வாழ்க்கை. சரியா, இது ஒரு கிராம நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா. மெகர்கர் எந்த நாகரிகம்? கிராம நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரியா ஓகேவா. அடுத்ததா இந்த சிந்து சமவெளி நாகரிகத்துல பாத்தீங்கன்னா மொத்தம் 6 நகரங்களும் 200க்கு மேற்பட்ட கிராமங்களும் கண்டுபிடிக்கப்பட்டதா இருந்ததா என்ன பண்றாங்கன்னா ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்ததா இந்த சிந்து சமவெளி நாகரிகத்துல பாத்தீங்கன்னா 6 நகரங்களும் 200க்கு மேற்பட்ட கிராமங்களும் இருந்ததா சொல்றாங்க. சரியா, 6 நகரங்களும் 200க்கு மேற்பட்ட கிராமங்களும் இருந்ததா சொல்றாங்க. ஆனா தற்போது பாத்தீங்கன்னா அகழ்வாராய்ச்சி செஞ்சு மேலும் நிறைய நகரங்கள் சரியா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சரி ஓகேவா. 6 நகரங்களும் 200 கிராமங்களும் தாண்டி நகரங்கள் புதிதா என்ன பண்றாங்கன்னா நிறைய கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு தற்போது. ஓகேவா. அப்படி பாத்தீங்கன்னா இப்போ தற்போது 2024 கூட சரியா 2024 மொரோதாரோ சரியா மொரோதாரோ என்ற பகுதியும் எப்ப கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா 2024 கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சரியா ஓகேவா. அடுத்து நம்ம அடுத்ததா என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா சிந்து சமவெளி நாகரிகத்துல எந்தெந்த நகரங்கள் எந்தெந்த ஆய்வாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது, எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். சரியா ஓகேவா. ஓகே, சோ அடுத்தது முக்கிய நகரங்கள் சிந்து சமவெளி நாகரிகத்துல கண்டுபிடிக்கப்பட்ட முக்கிய நகரங்கள் எது அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். சரியா ஓகேவா. அடுத்து நம்ம பார்க்க போறது முக்கிய நகரங்கள். சரியா, சிந்து சமவெளி நாகரிகத்துல எந்தெந்த நகரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது என்றதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். சரியா, சோ ஃபர்ஸ்ட் முக்கிய நகரங்கள். சரியா, முக்கிய நகரங்கள் அப்படி பாத்தீங்கன்னா முதல் நகரம் எதுனா ஹரப்பா. சரியா, முதல் நகரம் எது? ஹரப்பா. ஹரப்பா அப்படின்னு பார்த்தோன்னா இது எப்ப கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா 1921 சரி 1921 தயாராம் சஹானி. சரியா, தயாராம் சஹானி. சரியா, தயாராம் சஹானி என்றவர் எங்க கண்டுபிடிச்சாங்க? பாகிஸ்தான்ல மாண்ட் கோமரி மாவட்டம். சரியா, எந்த நதிக்கரையில கண்டுபிடிச்சாங்கன்னா ராவி நதிக்கரையில கண்டுபிடிச்சாங்க. சரியா ஓகேவா. ஹரப்பா எந்த நதிக்கரையில் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. சரியா, எந்த நதிக்கரையில் கண்டுபிடிக்கப்பட்டது? ராவி நதிக்கரையில கண்டுபிடிக்கப்பட்டது. சரியா, அடுத்தது இந்த ஹரப்பாவுடைய பரப்பளவு அப்படின்னு பார்த்தோன்னா எத்தனை ஹெக்டேர்னா 100 ஹெக்டேர் பரப்பளவு கொண்டது. சரியா, ஹரப்பா எத்தனை ஹெக்டேர் பரப்பளவு கொண்டது? 100 ஹெக்டேர் பரப்பளவு கொண்டது. சரியா, இந்த ஹரப்பா பார்த்தனா இந்த ஹரப்பா என்பது எந்த மொழி சொல்லுனா சிந்தி மொழி சொல். சரியா, ஹரப்பான்றது எந்த மொழி சொல்லு? சிந்தி மொழி சொல். சரியா, இதுல நிறைய முரண்பட்ட கருத்துக்கள் இருக்கு. ஏன்னா மொஹஞ்சதாரோன்றது சிந்து நதிக்கரையில கண்டுபிடிக்கப்பட்டது. சோ அது சிந்தி மொழி சொல் என்றது பார்த்தோன்னா எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்படுது. சோ ஹரப்பான்றது சிந்தி மொழி சொல் என்றது சிலர் என்ன பண்றாங்கன்னா இதுக்கு மாற்று கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. சரி ஓகேவா. ஹரப்பான்ற எனும் சிந்தி மொழி சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா புதையுண்ட நகரம். சரியா, புதையுண்ட நகரம். சரியா, ஹரப்பா எனும் சிந்தி மொழி சொல்லுக்கு பொருள் அது புதையுண்ட நகரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேவா. இந்த ஹரப்பாவை பத்தி பார்க்கணும்னா இந்த ஹரப்பாவை என்னன்னு சொல்லலாம்னா தானிய களஞ்சிய நகரம் சொல்லலாம். சரியா, தானிய களஞ்சிய நகரம். சரியா ஓகே. எத்தனை தானிய களஞ்சியங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னா இது வரைக்கும் 12 தானிய களஞ்சியங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஓகேவா. எத்தனை தானிய களஞ்சியங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு? 12 தானிய களஞ்சியங்கள் எங்க கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னா இந்த ஹரப்பாவில கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஓகேவா. இந்த தானிய களஞ்சியங்கள் இருக்கிற பகுதியை என்ன சொல்லுவாங்கன்னா மேடு எங்க அமைஞ்சிருக்குன்னா மேடு எஃப்ல வடக்கு பக்கத்துல அமைஞ்சிருக்கு. ஓகேவா. இந்த தானிய களஞ்சியம் எங்க இருக்கு? அந்த ஹரப்பா பகுதியுடைய மேடு அந்த இடத்த என்ன சொல்லுவாங்கன்னா மேடு எஃப். சரியா, மேடு எஃப்ல
எந்த பகுதியில அமைஞ்சிருக்குன்னா வடக்கு பகுதியில தான் எது அமைஞ்சிருக்குன்னா தானிய களஞ்சியங்கள் அமைஞ்சிருக்கிறதா சொல்றாங்க. ஓகேவா? ஓகே. சோ வேற என்னென்ன பொருட்கள் இங்க வேற என்னென்ன எவிடன்ஸ், சரியா, சான்றுகள் இங்க கிடைச்சிருக்கு அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? சோ அடுத்தது பித்தளையால் செய்யப்பட்ட வண்டிகள். சரியா, பித்தளையால் செய்யப்பட்ட வண்டிகள், பித்தளையால் செய்யப்பட்ட வண்டிகள். ஓகேவா? அதுக்கு அடுத்தது கோதுமை பார்லி எவிடன்ஸ். சரியா, கோதுமை மற்றும் பார்லி, சரியா, கோதுமை மற்றும் பார்லி இருந்ததுக்கான எவிடன்ஸ் எங்க கிடைச்சிருக்குன்னா ஹரப்பாவுல கிடைச்சிருக்கு. ஓகேவா? இந்த ஹரப்பா மக்கள் இறந்தோர்களை புதைத்த இடத்தை பார்த்தனா, சரியா, இந்த ஹரப்பா மக்கள் இறந்தோர்களை புதைச்சிருப்பாங்கல்ல, சரியா, அந்த புதைக்குழிகள், சரியா, அந்த புதைச்ச இடத்த இப்போ எப்படி குறிப்பிடுறாங்க அப்படின்னு பார்த்தனா, ஹெச் ஹரப்பா, சாரி, கல்லறை, கல்லறை ஹெச், அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா கல்லறை, கல்லறை R37, சரியா, கல்லறை ஹெச், கல்லறை 37 ரெண்டுமே என்னன்னா அடக்கம் செய்யப்பட்ட இடங்கள். சரியா, ஹரப்பா மக்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடங்களை கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல, அந்த இடத்துக்கு என்னென்ன பேர் சூட்டிருக்காங்கன்னா கல்லறை ஹெச் இன்னும் கல்லறை R37 சொல்லிட்டு பெயர் சூட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகே. சோ அது மட்டும் இல்லாம ஒரு முத்திரையில மானை துரத்தும் நாயுடைய உருவம் பொறிக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? ஒரு முத்திரையில என்ன உருவமா? மானை துரத்தும் நாய். சரியா, மானை துரத்தும் நாயுடைய உருவம் எதுல பொறிக்கப்பட்டிருக்குன்னா ஒரு முத்திரையில கிடைச்சிருக்கு. ஹரப்பாவுல கிடைச்ச ஒரு முத்திரையில மானை துரத்தும் நாயுடைய உருவம் எதுல பொறிக்கப்பட்டிருக்குன்னா அந்த முத்திரையில பொறிக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? சோ அது மட்டும் இல்லாம ஒரு ஆண் நடனமாடும், சரியா, ஒரு ஆண் நடனமாடும் கலைஞருடைய உருவமும் எதுல இருக்குன்னா ஒரு கல்லுல இருக்கு. ஓகேவா? ஒரு ஆண் நடனமாடுவது போல உருவம் எதுல இருக்குன்னா ஒரு கல்லுல உருவமா பொறிக்கப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. ஓகேவா? ஓகே. இப்ப ஹரப்பா அப்படின்னு பார்த்தோன்னா 1921 யாரால கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா தயாராம் சஹானியால கண்டுபிடிக்கப்பட்டது தெரியும். சோ அங்க என்னென்ன எவிடன்ஸ் கிடைச்சிச்சு, அந்த இடத்துல தானிய களஞ்சியங்கள் இருந்த பகுதி எது, சரியா, அதுக்கப்புறம் கல்லறை அவங்க அடக்கம் செய்யப்பட்ட பகுதிகளை எப்படி அடைக்கிறாங்க அதை பத்தி எல்லாம் இதுல பார்த்தோம். ரெண்டாவது மொகஞ்சதாரோ. சரியா, மொகஞ்சதாரோ அப்படின்னு சொல்லலாம். சரியா, மொகஞ்சதாரோ. மொகஞ்சதாரோ அப்படின்னு பார்த்தோன்னா இது எப்ப கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா 1922 கண்டுபிடிக்கப்பட்டது. சரியா, மொகஞ்சதாரோ எப்ப கண்டுபிடிக்கப்பட்டது? 1922 கண்டுபிடிக்கப்பட்டது. யாரால கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா ஆர்டி பானர்ஜி. சரியா, யாரால கண்டுபிடிக்கப்பட்டது? ஆர்டி பானர்ஜியால தான் எது கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா மொகஞ்சதாரோ கண்டுபிடிக்கப்பட்டது. ஓகேவா? ஓகே. சரி, இந்த மொகஞ்சதாரோ பார்த்தனா எந்த மொழி சொல்லுனா சிந்தி மொழி சொல். சரியா, மொகஞ்சதாரோ எந்த மொழி சொல்லு? சிந்தி மொழி சொல். அதனுடைய பொருள் என்னன்னா இறந்தவர்களின் மேடு. சரியா, இறந்தவர்களின் மேடு, அப்படி இல்லைன்னா இடுகாட்டு மேடுன்னு சொல்லலாம். சரியா, இறந்தவர்களின் மேடு அல்லது இடுகாட்டு மேடு அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்லலாம்னா இந்த மொகஞ்சதாரோவை சொல்லலாம். ஓகேவா? இந்த மொகஞ்சதாரோ எத்தனை ஹெக்டேர் பரப்பளவு கொண்டது அப்படின்னு பார்த்தோன்னா 200 ஹெக்டேர் பரப்பளவு கொண்டதுமா. சரியா, எத்தனை ஹெக்டேர்? 200 ஹெக்டேர் பரப்பளவு கொண்டதா என்னன்னா இந்த மொகஞ்சதாரோ. ஓகேவா? இந்த மொகஞ்சதாரோ பொறுத்த வரைக்கும் இது எங்க கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா பாகிஸ்தான்ல. சரியா, பாகிஸ்தான்ல எந்த நதியில கண்டுபிடிச்சாங்கன்னா சிந்து நதியில கண்டுபிடிச்சாங்க. ஓகேவா? பாகிஸ்தான்ல எந்த நதியில கண்டுபிடிக்கப்பட்டது? சிந்து நதியில கண்டுபிடிக்கப்பட்டதுதான் எதுனா இந்த மொகஞ்சதாரோ. ஓகேவா? ஓகே. இந்த மொகஞ்சதாரோவை பொறுத்த வரைக்கும் இந்த மொகஞ்சதாரோவை என்னன்னு சொல்லுவாங்கன்னா சிந்துவின் பூந்தோட்டம். சரியா, சிந்துவின் பூந்தோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்லுவாங்கன்னா மொகஞ்சதாரோவை சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே. சிந்து சமவெளி நாகரிகத்தின் இரட்டை தலைநகர். சரியா, இரட்டை தலைநகர் எது? ஹரப்பாவும் எதுவும் மொகஞ்சதாரோவும். சரியா, ஹரப்பாவும் மொகஞ்சதாரோவையும் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா
சிந்து சமவெளி நாகரிகத்துடைய இரட்டை தலைநகர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரியா? ஓகேவா? ஓகே. சோ இந்த மொகஞ்சதாரோல என்னென்ன சான்றுகள், சரியா, என்னென்ன சான்றுகள்னா எவிடன்ஸ், சரியா, என்னென்ன எவிடன்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட், சரியா, என்ன கிடைச்சிருக்குன்னா மிகப்பெரிய கூட்ட அரங்கம். சரியா? மிகப்பெரிய கூட்ட அரங்கம். இரண்டாவது தானிய களஞ்சியம். தானிய களஞ்சியம். மூணாவது பாத்தீங்கன்னா குப்பை தொட்டி. குப்பை தொட்டி. நாலாவது என்ன கிடைச்சிருக்குன்னா பெருங்குளம். பெருங்குளம். சரியா? பெருங்குளம் எங்க கிடைச்சிருக்குன்னா இந்த மொகஞ்சதாரோல கிடைச்சிருக்கு. ஓகேவா? அதுக்கு அடுத்தது ஐந்தாவதா பார்த்தனா ஸ்டியடைட்டாலான மதகுரு சிலை. சரியா? ஸ்டியடைட்டாலான மதகுரு சிலை. மதகுரு சிலை எங்க கிடைச்சிருக்குன்னா மொகஞ்சதாரோல கிடைச்சிருக்கு. ஓகேவா? மிக பெரிய கூட்ட அரங்கம், தானிய களஞ்சியம், குப்பை தொட்டி, பெருங்குளம், ஸ்டியடைட்டாலான மதகுரு சிலை. அதுக்கப்புறம் ஆறாவதா பார்த்தீங்கன்னா வெண்கலத்தாலான நடனமங்கை சிலை. வெண்கல நடனமங்கை. வெண்கல நடனமங்கை சிலை எங்க கிடைச்சிருக்குன்னா மொகஞ்சதாரோல கிடைச்சிருக்கு. ஓகேவா? அது மட்டும் இல்லாம வேற என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா வெண்கல கண்ணாடி. வெண்கல கண்ணாடி எங்க கிடைச்சிருக்குன்னா வெண்கல ஊசி. சரியா? வெண்கல ஊசி, கண்ணாடி, இது எல்லாமே எங்க கிடைச்சிருக்குன்னா மொகஞ்சதாரோல கிடைச்சிருக்கு. ஓகேவா? வெண்கல ஊசி, வெண்கல கண்ணாடி, ரம்பம், சோ இந்த மாதிரி பொருட்கள்லாம், கோழி குண்டுகள், கோழி குண்டு, இதெல்லாமே எங்க கிடைச்சிருக்குன்னா மொகஞ்சதாரோல கிடைச்சிருக்கு. ஓகேவா? மொகஞ்சதாரோ அப்படின்னு பார்த்தோன்னா 1922 ஆர் டி பானர்ஜி. இது ஒரு சிந்தி மொழி. இதனுடைய பொருள் இறந்தவர்களின் மேடு அப்படின்னு சொல்லலாம். இது சிந்து சமவெளி நாகரிகத்துடைய பூந்தோட்டம் அப்படின்னு சொல்லலாம். இரட்டை தலைநகர்ல ஒன்றுதான் எதுனா இந்த மொகஞ்சதாரோ. இன்னொன்னு எதுனா ஹரப்பான்றத பத்தி பார்த்திருப்போம். சோ இந்த இடம் எங்க கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா பாகிஸ்தான்ல சிந்து நதியில கண்டுபிடிக்கப்பட்டது. 200 ஹெக்டேர் பரப்பளவை கொண்டது. மிகப்பெரிய கூட்ட அரங்கம், தானிய களஞ்சியம், குப்பை தொட்டி, பெருங்குளம், ஸ்டியடைட்டாலான மதகுரு சிலைகள், மதகுரு சிலை, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வெண்கல நடனமங்கை சிலை, வெண்கல கண்ணாடி, வெண்கல ஊசி, ரம்பம், இந்த மாதிரி பொருட்கள்லாம் எங்க கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா மொகஞ்சதாரோல கண்டுபிடிக்க